பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியமே இல்லை. நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கதான் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல. ஆனா என் தம்பி ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது எதுவுமே பேச மாட்டான். ஆனா என் ஃப்ரெண்ட் ஷேமன் அப்படி இல்ல, எது கேட்டாலும் உடனே செய்வான். ஆனா அவ பசில முடிச்ச அப்புறம் தான் என்னோட சின்ன தங்கச்சி மேகன் ரொம்ப சமத்தான பொண்ணு, அழகு வேற, ஆனா பயங்கரமானவ. யார்கிட்டயாவது ஏதாவது நல்லா இருந்தா சரி, என்ன ஆனாலும் அது தனக்கும் வேணும்னு அடம்பிடிப்பா. இப்போதைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாபி டால பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ மேகனும் லேட்டஸ்ட் பாபி டால பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டா. பாபி தி பிரெயின் சர்ச்சர், மலையேறும் பாபி, நிலவுக்கு போகும் பாபி எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்கா. முக்கிய செய்திகள். இத கேட்டியா? ஏதோ முக்கியமான விஷயமா? உங்களை மகிழ்விக்க இப்பொழுது பாபி ஐஸ்லாண்டுக்கு வருகிறார். நீங்கள் இதுவரை எங்கேயுமே பார்த்ததாத அதிசயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஐஸ்வேல்டில் ஒரு இரவு மட்டும் உங்களை மெய்சிலிர்க்க வைக்க போகிறார். உங்களில் யார் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த அந்த அதிசய உலகத்தை காண மறவாதீர்கள். ஐஸ் மேல டான்ஸா? யார் இப்படி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுவா? நான் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டை இன்றே நீங்கள் பெற வேண்டும். உடனே இந்த நம்பருக்கு டயல் செய்து பார்க்கவும். உடனே www.cityworldchannel.com. என் பேர் மேகன். ஆமா இருக்கா? தேங்க்ஸ். கிடைச்சிடுச்சா? நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். ஒரு நிமிஷம். ஓ, எத்தனை மணிக்கு? எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்க? 3. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் ஃப்ரெண்டு ரூபிக்கு, இன்னொன்னு என்கிட்ட நல்லபடியா இருக்கிறவங்களுக்கு. இப்ப எல்லாமே தலைகீழே மாற போகுது பாருங்க. மறுநாள் ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னா, நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சொன்னல தலைகீழே மாறும்னு. கேவலமா இருக்கு. கேண்டீன்ல இருந்து ஏதாவது உடனே வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு இனிமே கேண்டீன்ல இருந்து ஒண்ணுமே வேண்டாம், புரியுதா? முடிஞ்சா என்ன சிரிக்க வைங்க பார்க்கலாம். என்கிட்ட பயங்கரமான காமெடி எல்லாம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லட்டுமா? தயங்காம சொல்லு. என் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு. நீ அப்படியே இரு, நான் க்ளீன் பண்றேன். தேவைப்படும் போது நானே கூப்பிடுறேன். இப்ப எல்லாரும் போங்க. கொடுமை. நான் என்னமோ நினைச்சேன், இந்த சின்ன பொண்ணு பயங்கரமா கலக்குறாளே. நீ என்ன சொன்னாலும் தயங்காம செய்யற மேகன். நான் சரியா அங்கே சொல்றேன். நில்லுங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேகன் வேணும்னே பண்றான்னு உங்களுக்கு தெரியல? கண்டிப்பா அந்த டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? இந்த டிக்கெட்டுக்காக தான் உன் பின்னாடி சுத்திட்டு இது இருக்கோம். ரொம்ப அற்புதமான ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல என்ன நிகழ்ச்சி இருக்குன்னா அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு கொடூரமான ராஜாவோட ஐஸ் கிங்டம்ல ஒரு குழந்தை காணாம போயிடுவா. என்னது? ஒரு பெரிய கரடி, உண்மையாவே அந்த கரடி இளவரசன், அது யாருக்குமே தெரியாது. என்னது இளவரசன்? பல பாவம். போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த ஐஸ் கிங்க அழிச்சிட்டு அந்த இளவரசன் மறுபடியும் பழையபடி மாறிடுவான். அதுக்கப்புறம் அவங்க பழையபடி சந்தோஷமா இருந்தாங்களாம். ச்சே, எவ்வளவு கேவலமான கதை. இத போய் உட்கார்ந்து பார்க்கணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, ஏன்டா இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் சரி, ஆனா இதுல நிறைய சாகசங்கள் இருக்கு. மேஜிக் எல்லாம் கூட இருக்கு. கேமன் கார்டன். என் ஷூல கொஞ்சம் அழுக்கு இருக்கு. நீ அங்கே இரு, நாங்க வந்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப அதிகம். நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்த பசங்க எல்லாம் ஏன்டா இப்படி இருக்காங்களோ? 1 2 ஒழுங்கா 1 2 கூட சொல்ல தெரியல. அது மேல கை வைக்காம செய். 1 கொஞ்ச நிறுத்து, நான் செய்யறத பாரு. இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஜிம்மும் ஜாக்கும் என்ன ரொம்ப படுத்துவாங்க. நான் யூசுவலா இவங்க கிட்ட பேச்சே வச்சுக்கிறது இல்ல, ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்ல. இது நமக்கு பத்தாது. நான் சொல்றத கேளு, இந்த ஷோ மறுபடியும் வராது, பாத்துக்கோ. அச்சச்சோ, நீங்களும் அந்த ஷோக்கு போக போறீங்களா? ஏன் நாங்க போக கூடாதா? அந்த ஷோல ஒரு வண்டி இருக்கு, நாங்க எல்லாரும் ஏறி அதுல ஜாலியா சுத்துவோம். இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் அங்கதான் அனுபவிக்க முடியும். ஓ, அந்த ஷோவை சொன்னீங்களா? இருங்க தெளிவுபடுத்திக்கலாம். நீங்க சொல்றது அந்த மாட்டு வண்டி ஷோவை தானே? சொல்லுங்க. இந்த ஷோவை பாக்குறதுக்காக நாங்க எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? எங்க உண்டியல உடைச்சோம், அப்பா கிட்ட பணத்தை திருடணும், இன்னும் எவ்வளவோ பண்ணணும். ஆனாலும் பணம் பத்தல. என்ன ஆனாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை நாங்க பார்த்தே தீருவோம். அதுதான் எங்களோட ஒரே குறிக்கோள். ஆமா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இவங்க சொன்ன ஒண்ணுமே எனக்கு புரியல. இவனுங்களாவது உருப்படியா இருப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்களும் இப்படிதான் இருக்காங்களே. என்ன? அத விடு, இங்க கவனி. 1 2 இதுக்கு மேல என்னால முடியாது. ஜெசிகா, நீ தான் என்ன காப்பாத்து. என்ன ஷேமன், அந்த நிகழ்ச்சிக்கு நீ போகாம இருக்க உதவி பண்ணணுமா? இல்ல, நான் அந்த ஷோக்கு போகணும், போயே ஆகணும். வேண்டாம் ஷேமன், ப்ளீஸ் வேண்டாம். இல்ல, நான் போகணும். அங்க சண்டை காட்சிகள் எல்லாமே எனக்கு இருக்கு. தெரியும், அதுல நிறைய சாகசங்கள் இருக்கு. இருந்தாலும் தயவு செய்து உதவி பண்ணு ஜெசிகா. சரி, நான் முயற்சி பண்றேன். தேங்க்ஸ் ஜெசிகா, நீ சொன்ன அதை உடனே நிறைவேற்றுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ச்சே, இவன் திருந்தவே மாட்டானா? ஜெசிகா,
அந்த டிக்கெட் எனக்கு கிடைக்க ஏதாவது வழி பண்ண. மேகன் கிட்ட சொல்லி வாங்கி கூட. ஆனா கோடன், என் செல்ல அக்கால எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி விடு, புரியுது. உதவி பண்ணு ஜெசிகா. ஐயோ சரி, முயற்சி பண்றேன். நன்றி ஜெசிகா. மேகனுக்கு ஏதாவது வேணுமான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். என் பிரச்சனை என்னன்னு எனக்கே இப்ப புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் தம்பி, ஒரு பக்கம் நண்பன், ரெண்டு பேரும் தேவையில்லாத ப்ரோக்ராம்க்கு டிக்கெட்டை வாங்கி கூடன்னு கேக்குறாங்க. ஆனா இருக்கிறது ஒரே ஒரு டிக்கெட் தான். என் தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. நான் இது எல்லாத்தையும் அங்கிள் ஆல்பா கிட்ட சொன்னேன். புரியுது ஜெசிகா, நிஜமாலுமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். எனக்கும் இது பெரிய பிரச்சனைன்னு தெரியும் அங்கிள். இத தீர்க்க யோசனை வேணுமா? ஆமா. நீ எது செஞ்சாலும் சரி, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி செய்ய. ஆனா எப்படி? எல்லாத்தையும் நானே யோசிக்க முடியாது. சேமனும் கோடனும் சந்தோஷமாகணும்னா நான் மேகன் கிட்ட தான் ஏதாவது விளையாடணும். ஆனா அவளும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. ஆனா என்ன தவிர எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை தான் நான் செய்ய போறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நீ அதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நான் நிச்சயமா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணா இன்னொருத்தன் கோச்சிப்பான். நான் இப்ப என்ன செய்யறது? மேகன், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அவங்க ரெண்டு பேர் முகத்தையும் நீ பாத்தியா? பாரு, அவங்க முகத்துல சிரிப்பே காணும். உன்னாலதான் அதை வரவழைக்க முடியும். ப்ளீஸ் செய்யு. சரி, நான் என்னோட டிக்கெட்டை குடுத்துறேன். என்ன என்ன சொன்ன? அதுக்கு நீ எனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கணும். ஓ, லஞ்சமா? அவகிட்ட இல்லாதத நான் என்ன கொடுக்க முடியும்? அவளுக்கு பிடிச்சதாவும் இருக்கணுமே. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் அத பார்த்து பொறாம வரணுமே. வேற என்ன, எதையாவது கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இது ஒண்ணும் எனக்கு பெரிய கண்டுபிடிப்பு இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு பரவாயில்ல. ஹே மேகன், உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஃபியூச்சர்ல நம்ம வீடு இப்படிதான் இருக்கும். எல்லாமே வேலை செய்யும். டிவி, மைக்ரோவேவ், எலிவேட்டர், எக்ஸ்கவேட்டர் எல்லாமே. டாய்லெட் கூட வேலை செய்யும். இது எனக்கா? எனக்கா? உனக்குதான். ஆனா அந்த டிக்கெட்டை ரெண்டு பேருக்கும் நீ கொடுக்கணும். ஒத்துக்கறியா? டீல். அப்பதான் என்னோட மூளையை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனேன்னு சொன்னியே, அவ அப்செட் ஆயிட்டா? அவ எப்படியுமே வரமாட்டா. ஏன்னா அவங்க பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. என்னது? நான் எப்படியும் அவங்களுக்கு குடுக்கறதா தான் இருந்தேன் அந்த டிக்கெட்டை. அப்போ நீ எதுக்கு அவங்கள அப்படி வெறுப்பேத்துன? அவங்க கிட்ட அவ்வளவு வேலை வாங்குனியே, இதெல்லாம் எதுக்காக செஞ்ச? கேள்வியிலே உனக்கு பதில் இருக்கிறது தெரியாதா? நான் சொன்னேன்ல, அவ ரொம்ப சமத்து, அழகு கூட. ஆனா பயங்கரமானவ. நன்றி ஜெசிகா. ரொம்ப தேங்க்ஸ். சொல்றத கேளுங்க. நாம மேகனை இப்படியே விடக்கூடாது. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லு. மேகன் எப்படியும் டிக்கெட் உங்களுக்கு தான் கொடுக்கறதா இருந்தா. ஆனா அவ உங்களோட விளையாடி இருக்கா. உங்களை பொம்மை மாதிரி ஆட்டி வச்சிருக்கா. அவ நம்மள பொம்மை மாதிரி ஆட்டி வச்சாளா? அது உனக்கு இப்பதான் புரியுதா? இப்ப என்ன பண்றது? அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல என் இன்வென்ச்சருக்காக வச்சிருந்த பணத்துல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து 3 டிக்கெட் வாங்கினேன். அப்புறம் அத ஜிம்முக்கும் ஜாக்குக்கும் சர்ப்ரைஸா கொடுத்தேன். ஜிம், ஒரு நிமிஷம், இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தான். அப்படியா? என்ன விஷயம்னு சொல்லு. அந்த மாட்டு வண்டி ரேஸ்க்காக என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. வேணும்னா உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன். எதுக்காக எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கற? என்ன விஷயம் சொல்லு. அதுல ஏதோ சதி இருக்கு. அது வந்து நல்லது செய்யணும்னா எனக்கு பிடிக்கும். நீங்க அன்னைக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, பார்க்கவே சகிக்கல. அதான் நானே வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கருணை உள்ளம் ரொம்ப அதிகம். உனக்கே தெரியும்ல. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். ஆமா, ஃப்ரீயா கிடைச்சா நாங்க எதையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஆமா, ஃப்ரீயா கிடைச்சா பெனாயில கூட குடிச்சிருவோம். ஆமா, போயிட்டு வரோம். இப்படியோ. அதுக்கப்புறம் நாங்க ஒரு சின்ன டிராமா பண்ணோம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா, எனக்கும் தான். அவ ரொம்ப பாவம். அவ அந்த ஐஸ் ஷோவை பார்க்க போறா. ஆனா நாம நிஜமான ஒரு ஷோவை பார்க்க போறோம். அதான் எல்லாரும் விரும்பி பாப்பாங்களே, அந்த ஷோக்கு போறீங்களா? அந்த ஷோவை பார்க்கணும்னு யாருக்கு தான் ஆசையா இருக்காது? என்ன இது? இந்த ஷோ மேகன் போடுற ஷோவை விட ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல? ஏய், சத்தம் போட்டு பேசாத, யாருக்காவது கேட்ட போது. இந்த ஷோக்கு அவ வரக்கூடாது. நாம மட்டும் தான் போறோம், புரியுதா? சும்மா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நமக்கு டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். சரி, நாங்க ஷோக்கு போயிட்டு வரோம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஜெசிகா, அந்த ஷோக்கு எனக்கும் டிக்கெட் வாங்கி கொடு ப்ளீஸ். எல்லாரும் போறாங்கல்ல. சாரி, என்னால உதவ முடியாது மேகன். அது பெரிய பசங்களுக்கு மட்டும்தான். நீ ரொம்ப சின்ன பொண்ணு. இல்ல, நான் பெரிய பொண்ணு. எல்லாருமே போறாங்களே, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இல்லன்னா அழுவேன். ப்ளீஸ் ஜெசிகா, உதவி பண்ணு. பாரு, ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. இதை யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என் தங்கச்சி, அதனால உனக்கு தரேன். அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடு. ஐ, நான் ஜாலியான ஷோக்கு போறேனே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. மேகன் ஏமாந்துட்டா. அவ சந்தோஷமா போறா. ஆனா வரும்போது அழுதுட்டு தான் வருவான்னு எனக்கு தெரியும். அவ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டா. மாடுங்க போட்டியா?
மேகன் அவங்களுக்கு கொடுத்த டிக்கெட்டை வச்சு உள்ள வந்திருந்தாங்க. எனக்கு விருப்பமே இல்ல, இருந்தாலும் அவங்களுக்காக நான் அந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன்.